அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஃபீஸா குக்கிங் ஆஃப் யுவர்ஸ். இன்றைக்கி வந்து ஒயிட் பாஸ்தா வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் முதல்ல தண்ணி வந்து நல்லா பாயில் பண்ண வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த பாஸ்தாவை வந்து அந்த தண்ணிக்குள்ளே ஊட்டிக்கலாம். இப்போ இதில் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் நான் ஒரு ஸ்பூனு. அதிலே வந்து நல்லா தண்ணி கொதிச்சு வந்துச்சு. இப்போ வந்து பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ வந்து இது வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துடலாம். உடனே எடுத்துருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் உடனே எடுத்துட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் உடனே வந்து எல்லாமே எடுத்துட்டேன். நான் உடனே வந்து தண்ணியை போடுறேன். நல்லா ஜில் தண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் அது வந்து உதிரி உதிரியாக வரும். இல்லைனாக்கா அது வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிச்சுனாக்கா அது டேஸ்ட்டாக வராது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் முதல்ல வந்து கடாய் வச்சுக்கிட்டேன். அதில் வந்து நெய் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து கேப்சிகம் வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாப்பிட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கார்ன்ஃப்ளவரை வந்து நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இது கலக்கி வச்சுருக்கேன் தண்ணி போட்டு. அது வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஊற்றிக்கலாம். இதிலே சேர்த்துக்கலாம் நல்லா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கெட்டியாகிடுச்சு இது. இப்போ வந்து பாலை ஊற்றிக்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னாக்கா அது வந்து கெட்டி எல்லாம் போயிடும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்துடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா இதாகிடுச்சு. இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். பாஸ்தாலேயே நான் உப்பு போடல, அதனால் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக தான் போடுறேன். உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் மாதிரி போடுறேன். இப்போ வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து சில்லி ஃப்ளேக்ஸை போட்டுக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் மாதிரி போட்டிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. க்ரீனு, ரெட்டு, ஒயிட்டுன்னு நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சீஸை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நான் மறந்துட்டேன். முதல்ல வந்து சீஸை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக திக்காக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. ஏன்னா நாங்கள் தண்ணி போட்டோம்ல, அதனால் வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. நாங்கள் ஒரு 5 பேருக்கு செய்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே சேர்த்தியாச்சு. சூப்பராக திக்காக வந்திருக்கு. இப்போ இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் பாயில்டு கார்ன் வந்து நான் சேர்த்திக்கிறேன். சூப்பராக இருக்குது கலர் பார்க்குறதுக்கே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபைனல் டச்சாக வந்து நான் சீஸை வந்து துருவி எல்லாமே போட்டுக்கிறேன். இப்போ வந்து சிம் பண்ணிட்டேன் நான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்திருக்கு கலர்ஃபுல்லாக ஒயிட் பாஸ்தா. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அல்லாஹ் ஹாஃபீஸ்.